மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் திரைப்படத்துறையிலே உள்ள எத்தனை பேரை தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்தவர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கிட்ட கண்டிப்பாக தன்னுடைய சம்பளப்படத்தை அவர் வசூலித்ததே இல்லை. அதன் காரணமாக பெரிதாக நட்டத்துக்கு ஆளானவர் தான் ஜெய்சங்கர். அப்படிப்பட்ட ஜெய்சங்கர்கிட்ட அவரை வைத்து ஒரு சில திரைப்படங்களை இயக்கியுள்ள முக்தா சீனிவாசன் ஒரு சமயம் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய தொகை எவ்வளவு இருக்கும் சொல்லுங்கள் என்று. அவ்வளவு எளிதில் அதற்கு பதில் சொல்ல ஜெய்சங்கர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனாலும் முக்தா சீனிவாசன் வற்புறுத்தி கேட்ட நுழைவாக சுமார் 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வர வேண்டியது இருக்கும் என்றார் ஜெய்சங்கர். இந்த 30 லட்ச ரூபாய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக இருக்கும். ஜெய்சங்கர் திரைப்படங்களிலே கதாநாயகன் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தை மனதிலே வைத்து கொண்டு பார்த்தீங்களா தான் அந்த தொகை எவ்வளவு பெரிய தொகை என்பது தெரிய வரும். இந்த அளவு பெருந்தொகையை எப்படி விட்டு கொடுத்தீங்க என்று முக்தா சீனிவாசன் ஜெய்சங்கர்கிட்ட கேட்டபோது இதில் ஒரு பகுதி நானாக விட்டு கொடுத்தது. மீதம் இருப்பவர்களை பார்த்தீங்கன்னா நான் கேட்டால் நிச்சயமாக பணத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொடுத்ததுக்கு பின்னால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதன் காரணமாக தான் அவங்கக்கிட்ட நான் வற்புறுத்தி கேட்கல. இந்த 2 பேர்ட்டேருந்து எனக்கு பணம் வராதை பற்றி நான் மிகப்பெரிய அளவில் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனால் 3வது பிரிவு இருக்க அவங்கக்கிட்டேருந்து பணம் வராது தான் எனக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. அவங்க யாருன்னா என்னுடைய நண்பர்கள் தானே, நிச்சயமாக படம் முடியும் போது படத்தை கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அவங்களுடைய படத்தை நான் முடித்து கொடுத்தேன். ஆனால் படம் முடிந்ததும் அவர்களில் பலர் எனக்கு அந்த பணத்தை திருப்பி தரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜெய்சங்கர். தமிழ் சினிமா வரலாற்றிலே நடிகர்களுக்கு பணம் போய் சேரவில்லை அப்படின்றதுக்காக எத்தனையோ படங்களுடைய வெளியீடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல திரைப்படங்கள் சில மாதங்கள் கழித்து கூட வெளியாகியிருக்கின்றன. ஆனால் ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் தனக்கு வர வேண்டிய பாக்கிக்காக ஒரு படத்தை கூட தன்னுடைய வாழ்நாளில் ஜெய்சங்கர் நிறுத்தியதில்லை என்பது தான் ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம்.